செட்டிங்ஸ் போயிட்டு இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. ஆப் இன்ஃபோ அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் இங்கே ஆன் பண்ணது எவ்வளோ ஆன் ஆயிருக்கு பாருங்க. வெயிட் பண்ணுங்க, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் அவன் ஆட் பண்ணியிருக்கான் அப்படின்றத நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு வர மெசேஜஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் ரெக்வஸ்ட் வந்து அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ கால் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். எவனா குரூப் கிரியேட் பண்ண அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏதாவது ஒரு அலர்ட் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனு. கமெண்ட்டுக்கு லைக் போட்டு அதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனு. உன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கமெண்ட் போட்டிருந்தா அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உனக்கு வரும். உன் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்கு லைக் பண்ணியிருந்தா அந்த லைக் உனக்கு வரும். அண்ட் நீ போடுற கமெண்ட்ஸ் ஆகட்டும், நீ போடுற ஹைலைட்ஸ் ஆகட்டும், உனக்கு நீ போட்ட போஸ்ட்டுக்கு வரக்கூடிய லைக்ஸ் கமெண்ட்ஸ், அதில் எத்தனை பேர் லைக் போட்டான், அதில் எத்தனை பேர் கமெண்ட் போட்டான், அந்த கமெண்ட்ல எத்தனை பேர் லைக் பண்ணானுங்க, அண்ட் உனக்கு வரக்கூடிய நியூ ஃபாலோவர்ஸ் எத்தனை, உன்னை எவனா ஸ்டோரியில் மென்ஷன் பண்ணா அதுக்கு ஒரு பயோ, அண்ட் நீ ஃபோட்டோஸ் என்னென்ன போட்டிருக்க, அண்ட் நீ போஸ்ட் போடுற பார்த்தியா போஸ்டிங்னு மேலே ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? அண்ட் நீ யாருக்கா ஒரு பொண்ணுக்கு அக்செப்ட் என்னது ஃபாலோ ரெக்வஸ்ட் கொடுத்த உடனே அக்செப்ட் எப்படா அந்த நோட்டிஃபிகேஷன் வரும்னு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. அண்ட் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, ஷாப்பிங் பண்ணுறது, கவுண்ட் உன்னோட கவுண்ட் எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ யுவர் ரீல் காட் 1K வியூஸ், 2K வியூஸ், 2.5K வியூஸ், இதே மாதிரி இன்னொரு ரீல் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொன்றுத்துக்காக நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பான். நீ வீடியோ அப்லோட் பண்ண ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு இதோட லிஸ்ட்டு பெருசாகிட்டே இருக்கும்.